Hi friends, welcome to KaviLearningPath. நாம வந்துட்டு எக்ஸல் ஃபார்மேட்டிங் பார்த்துட்டு இருக்கோம். இதோட லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு எக்ஸல் ஃபார்மேட்டில் என்னென்னலாம் டிப்ஸ் இருக்குன்னு அதில் இன்னும் கொஞ்சம் டிப்ஸ்லாம் இருக்குது. நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு எடுக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபார்மேட்டில் வந்து இந்த வேர்டு ஒரு நிமிஷம், இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு வேல்யூ இருக்கு, நம்மளுக்கு வந்துட்டு இங்க ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹேஷ், அதாவது நியூமரிக்கை ரெப்ரசன்ட் பண்றது நம்ம இப்போ ஹேஷ்ட்ரிக் சிம்பிள் போடுவோம். ஓகே, இது வந்து கீபோர்டில் வந்து இந்த 3ஆம் நம்பருக்கு மேலே இருக்கும். இது வந்துட்டு ஓகே, நியூமரிக்கல் 3 அந்த லெட்டருக்கு மேலே அந்த கீழே இருக்கும். இது வந்துட்டு ஓகேங்களா, அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த நம்பர் வந்து விழும். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வரும். ஓகேங்களா, இந்த ஹேஷ்ட்ரிக் கீ வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ரெப்ரசன்ஸ் த ஆப்ஷனல் டிஜிட் அண்ட் டஸ் நாட் டிஸ்பிளே த எக்ஸ்ட்ரா ஜீரோஸ். ஓகேங்களா, இது வந்து என்ன ஆப்ஷனல். இப்போ வந்து உங்களுக்கு டாட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆப்ஷனலாக வேணும், ஒரு டிஜிட் வேணும், 2 டிஜிட் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை இந்த டாட்டு வச்சுட்டு ஃபார்மெட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து காட்டலாம். இப்போ எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த வேல்யூ இங்கே போடுறேன், காப்பி பண்ணி போடுறேன், நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நான் இப்போ நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 001 இங்கே ஹைட் ஆயிருக்கு. இதை நான் ஃபிட் பண்ண காலத்தை ஃபிட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு? கரெக்ட், ஆல்ட் ஓ சிஏ, ஆல்ட் ஓ சிஏ கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஆல்ட் ஓ சிஏனா ஆட்டோ ஃபிட்டுக்கு. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த ஹேஷ்ட்ரிக்கை கொடுத்துட்டு டாட்டு ஹேஷ்ன்ற நம்பர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா எனக்கு வந்து இது வந்து இந்த இது வேல்யூஸ் வந்து காட்டும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷார்ட்கட்லேயே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நான். ஓகேங்களா, ஆனால் இந்த நியூமரிக் வேல்யூ வந்து ஃபார்மேட்டிங் எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கீபோர்டில் சொல்லித்தரேன் நான். இப்போ இந்த ஹோமை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஃபார்மட்னு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த ஹோம் கிளிக் பண்ண உடனே இங்க ஃபார்மட்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா அந்த ஃபார்மட் செல்ஸ்ன்ற கண்ட்ரோல் ஒன்று கொடுத்தோன்னே ஒன்று வருது இல்லையா, அதை இங்கே தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இந்த விண்டோ நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா, இதுக்கு உண்டான ஷார்ட்கட் கீ, அதாவது கண்ட்ரோல் ஒன்றுன்றது டிஃபால்ட்டான ஷார்ட்கட் கீ. ஓகேவா, இப்போ இதுக்கு வரணும், இங்கேருந்து நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் ஷார்ட்கட் கீழே உங்களுக்கு எப்படி வந்து இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் தெரிஞ்சுக்கணும் சொன்னேன்னு, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த இந்த நம்பர்ஸ் காட்டும், இந்த வேல்யூஸ் காட்டும். இதில் நம்மளுக்கு ஹோமில் தான் அது இருக்குது, அதனால் ஹெச்சை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹெச்சை ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே ஃபார்மெட்டுக்கு என்ன கீவேர்டு? ஓ. ஓ, அதுக்கப்புறம் இந்த ஃபார்மெட்டை எடுக்கிறது இந்த இது வரதுக்கு என்ன இ, இங்கே இ கொடுத்துருவேன். இ கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த விண்டோ வந்துடும். இதுதான் இதுக்கு ஷார்ட்கட். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் கஸ்டம் வந்து கிளிக் பண்ணுறேன்னு, கஸ்டமை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன், ஹேஷ் 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 டாட் ஹேஷ். ஓகேவா, இங்கே நீங்கள் எத்தனை வேணா போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இங்கே ரியல் நம்பர் உங்களுக்கு, அதாவது டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் எவ்வளோ என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வச்சுட்டேன். இப்போ என்னன்னா இங்க இருக்கிற இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஜீரோ வந்து ஒமிட் பண்ணிடுச்சு. இங்க 001ன்னு இருக்கு. ஓகேங்களா, ஆனா இங்க வேல்யூ அது காட்டல, அந்த ஜீரோன்றது காட்டல. ஏன்னா இது வந்து டஸ் நாட் டிஸ்பிளே த எக்ஸ்ட்ரா ஜீரோஸ். இங்க ஜீரோ இருக்கிறதுனால அது காட்டல. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்க வந்துட்டு 7 கொடுக்குறேன் நான். ஓகேங்களா, இப்போ இங்க இருக்கு, இதை வந்துட்டு 7 மட்டும் கொடுக்குறேன். அப்போ அந்த ஜீரோ என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு 1ஆ மாறிடும். கண்டினியூஸா ஜீரோ இருந்தா வராது. பட் இதே 7னா உங்களுக்கு என்னது, இங்க பக்கத்தில் இருக்க வேல்யூ 1ஆ மாறிடும். கரெக்டுங்களா, நம்ம என்ன பண்ணா ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். நம்ம 5 இப்போ 3 5ன்னு இருந்ததுன்னா அந்த 3 4ஆ மாற்றுவோம். ஏன்னா அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து 5ன்னு இருக்கு. 5க்கு மேலே வந்தாலே நம்ம பக்கத்தில் இருக்க வேல்யூ ஒன்று ரவுண்ட் அப் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா, இப்போ நான் கொடுத்தோன்னே என்னாச்சுனாக்கா இங்கே இந்த ஜீரோ வந்து 1ஆ மாறிடுச்சு. அந்த 1ஆ மாறின ரீசன் என்ன, பக்கத்தில் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 வேல்யூ இருக்குங்க. இப்போ நான் இங்கே 5ஏ போட்டாலும் உங்களுக்கு வந்து 1.1 தான் காட்டும். ஆனால் இங்கே நான் 4ன்னு போட்டேன்னாக்கா அது வந்து காட்டாது.
அந்த 0வை ஒமிட் பண்ணிடுவோம். ஏன்னா 4க்கு 4 வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண யூஸ் கிடையாது அது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இங்க வந்து இது 0 வந்து ஒமிட் பண்ணணும். இப்ப இங்க வந்துட்டு நான் 2ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 காட்டுது பாருங்க. இப்ப இதுவே நான் வந்து இங்க என்ன வேல்யூ இருக்கு? 2, 4ன்னு இருக்கு. இங்க 2ன்னு இருக்கு. இப்ப நான் இந்த கண்ட்ரோல் 1 இங்க பிரஸ் பண்ணிக்கிட்டு ஹாஷ் குடுக்குறேன். இன்னொரு ஹாஷ் குடுக்குறேன் நானு. என்ன ஆகுது? எனக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ வருது. இதே நடுவுல 0 இருந்ததுன்னா அதையும் ஒமிட் பண்ணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க 0 இருக்கா உங்களுக்கு? இத பாருங்க ஒமிட் பண்ணிடுச்சுங்க நம்மளுக்கு. ஓகேவா? நீ என்னதான் அதே இங்க வந்துட்டு உங்களுக்கு 5ன்னு இருந்ததுனாக்கா அத ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1ன்னு காட்டும். அப்படி இல்லனாக்கா என்ன காட்டும்? வெறும் 2 மட்டும் தான் காட்டும். என்னதான் நீங்க வந்து 2 ஹேஷ்ட்ரிக் போட்டாலுமே அந்த 0க்கு வேல்யூ இல்லன்னா அது அங்க காட்டாது. 0 ஆர் அந்த இது வந்து காட்டாது. இப்ப இங்க வரேன் நானு. இப்ப இங்க வந்து 0 0 இங்க ட்ரிபிள் ஹாஷ் 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 டாட் 0ன்னு குடுத்துருக்கேன். டிஸ்ப்ளே த சிக்னிஃபிகன்ட் ஜீரோஸ். இங்க என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸ்பிளனேஷன் ஜீரோஸ் இந்த வேல்யூ இந்த 0ன்றது என்னன்னா டிஸ்ப்ளே த சிக்னிஃபிகன்ட் 0. ஓகேவா? அத கண்டினியூவா 0 இருந்ததுன்னா அந்த வேல்யூ காட்டும். இப்ப நான் இத காப்பி செஞ்சு இங்க போடுறேன் நானு. போட்டுட்டு கண்ட்ரோல் 1 குடுக்குறேன். இப்ப இந்த கஸ்டம்க்கு போயிட்டு ஹாஷ் 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 டாட் 0 குடுத்துட்டேன் நானு. என்ன ஆயிருக்கு எனக்கு? 0 காட்டியிருக்கு எனக்கு. கரெக்ட்டுங்களா? இங்க 1ன்னு குடுத்தோம்னாக்கா, அந்த 1 அப்படியே இருக்கும். ஸோ அங்க 0ன்னா 0 காட்டும். அங்க 1 என்ன டிஜிட் இருக்கோ அது அங்க காட்டும் அங்க. இப்ப 0 இருந்ததுன்னா இது வந்து மேல வந்து ஒமிட் பண்ணுது. மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒமிட் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் 0 இருந்ததுன்னா, ஆனா இங்க வந்து 0 இல்ல. ஓகேங்களா? 0 அப்படியே நம்மளுக்கு காட்டுது இங்க நம்மளுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? இதுதான் இதோட வேல்யூ. இப்போ வந்துட்டு சம்டைம் நீங்க வந்து பெரிய லெட்டரா டைப் பண்றீங்க. இங்க பார்த்தீங்கன்னாக்கா, இங்க டிஜிட்ஸ் வந்து பெருசா இருக்கு. பட் இங்க பார்க்கும்போது டைப் பண்ணும்போது உங்களுக்கு லெட்டர் இப்படி இருக்கும். பட் இங்க விசிபிளா பார்த்தீங்கன்னா, ஒரு சயன்டிஃபிக் லெட்டரா மாறிடும் உங்களுக்கு. இத வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க, ஒண்ணு டெக்ஸ்ட்டா போடுவீங்க நீங்க இத வந்துட்டு. ஓகேங்களா? இத அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்ப இத காப்பி பண்ணி இங்க போடுறேன் நானு. கண்ட்ரோல் 1 குடுக்குறேன். கண்ட்ரோல் 1 குடுத்துட்டு, இங்க கஸ்டம்க்கு போயிட்டு 0 ஆர் ஹாஷ் 2த்துல ஏதாவது ஒண்ணு குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 0 0 0 0 0 நான் இங்க குடுக்குறேன் நானு. குடுத்துட்டு ஓகே குடுத்தோனே என்ன ஆகுது? எனக்கு இந்த சயன்டிஃபிக் வேல்யூ மாறிடுச்சு. இந்த 0 0க்கு பதிலா ஹாஷ் 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 குடுக்குறேன். அதுவும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த சயின்டிஃபிக்கா மாறுறது உங்களுக்கு வந்துட்டு இப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த ஹாஷ் ஆர் 0வை யூஸ் பண்ணணும் நீங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த செல்லுல வந்துட்டு வந்துட்டு ஒரு நம்பர் டைப் பண்றேன். இது எப்படி மாறுது பாருங்க. சயின்டிஃபிக்கா மாறிடும். பார்த்தீங்களா? சயின்டிஃபிக் நீங்க டைப் பண்ணோனே இது வந்து இந்த மாரி 3.4345E + 37ன்னு மாறிடும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கண்ட்ரோல் 1 குடுத்து இந்த ஹேஷ வந்துட்டு கஸ்டம்க்கு போயிட்டு இந்த ஹேஷ வந்துட்டு நீங்க குடுக்கணும். இல்ல 0 குடுக்கலாம். ஹேஷ் 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 குடுத்துட்டீங்கன்னா, அந்த வேல்யூ அப்படியே நீங்க என்ன டைப் பண்ணீங்களோ அது அப்படியே உங்களுக்கு வரும் இங்க. விசிபிள்ல இருக்கு இங்க உங்களுக்கு. ஓகேங்களா?